ஹாய் மக்களே, அரைத்த மசாலா சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு வந்து நானாகவே வீட்டில் மசாலா ரெடி பண்ணி செஞ்சேங்க. சூப்பராக அந்த டேஸ்ட்டு நல்ல பேர் கிடச்சிது. அது வந்து நான் உங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து எலுமிச்சை சாறு போட்டு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இவன் தான் கதாநாயகன். அதனால் வந்து இவனை வந்து நல்லா பார்த்துக்குங்க, என்னென்ன மசாலா இதில் இருக்குதுன்னுட்டு. இதோட அளவுகள் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே வறுத்துக்கலாம். ஒன்று படி ஒன்று போட்டு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதே வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கி இவனையும் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் இவங்க ஆறுறதுல நம்ம குழம்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மசாலா அரைக்கிறது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வறுத்த அந்த மசாலாவை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதன் பிறகு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ கொரகொரப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், நல்லா ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை அது போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி ஒன்று பின்னாடி ஒன்று வதங்கினதும் பச்சை மிளகா போட்டு வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளின்னு பார்த்திங்கனாக்கா வந்து நான் ஒரு கறிக்கு வந்து நான் வந்து 300 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா இல்லை. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சாப்பிடுவார் பச்சை மிளகானால நான் அதிகமாக போட்டிருக்கேன். அந்த ஊற வச்சு அந்த சிக்கனையும் நம்ம போட்டு லைட்டாக வதக்கலாம். அரைச்ச அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நம்ம சேர்த்துட்டு இதே அப்படியே கொஞ்சம் சப்பாத்திக்கு வேணும், கொஞ்சம் சப்பாத்திலாம் ரொம்ப திக்காக கிரேவியாக சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணியே போதுமானது, சிக்கனில் வர தண்ணியே போதுமானது. அப்படியே கிரேவியாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். தேவைன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் நான் போடலை. தேங்காய் போடாமலே பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டால் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இப்போ சப்பாத்தி செய்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ குழம்பு செய்கிறதுனால இதுக்கு தேவையான தண்ணியும் இதுக்கு ஒரு காயும் நான் சேர்க்குறேன். நான் வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன். முருங்கைக்காய் மட்டும் சேருங்க, இந்த மசாலாவுக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருக்கும். வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். முருங்கைக்காய் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து உப்பு அளவுகள், காரத்தோட அளவுகள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து குழம்பு அப்படியே மூடிக்க வேண்டியதான். மூடி அது நல்லா கொதித்து சுண்டி வந்தது கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த மசாலாவோட அளவுகள் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும். 1 பிஞ்ச் கடுகு, 1 பிஞ்ச் வெந்தயம், 1 பிஞ்ச் வந்து ஓமம். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பிரியாணி மசாலாக்கள், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் அது என்னென்ன இருக்குதுன்னுட்டு. அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு முறையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வாசனையும்.